நாங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். உனக்கு தான் அது புரியல. எல்லாம் சரிப்பா. எனக்காகத்தான் அம்மா இங்க வாழ வந்தாங்க, அதுவும் சரி. 30 வருஷமா எனக்காக வாழ்ந்தாங்களே, அவங்களுக்காக நீங்க ஏன் வாழக்கூடாது? என் வாழ்க்கை முடிஞ்சு போன கதைமா. இதுக்கு பேர் தான் பிடிவாதம். அதுதாம்மா என்னுடைய நெறியே. அப்பா, வார்த்தைகளால என்னை வளைக்க நினைக்காதீங்க. அவங்களுக்கு நீங்க வாழ்க்கை கொடுக்கணும். நீண்ட தூரம் போனாலும் தண்டவாளம் இணையாதுமா. நீ மட்டுமே அதுல பயணம் செய்யலாம். பா, நான் மட்டுமே வாழற வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. புரியாம பேசாத. மனசார நாங்க 2 பேரும் வெவ்வேறு திசையில பயணம் செய்யறோம். நீ தியாகம் செஞ்சிட்ட லட்சுமின்னு உன் பேச்சுக்காக நான் ஒரு புது வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாதுமா. இதத்தான்ப்பா சுயநலம்னு சொன்னேன். ஒருத்தர் முழு திருப்தியோட வாழ்ந்தா அதனாலன்னு உங்களுக்கு நீங்களே நியாயம் கற்பிச்சுக்கிறீங்க. இல்லம்மா, அதுதான் உண்மை. அப்பா, உண்மை உண்மையாவே எப்பவும் இருக்காதுப்பா. எதுவும் எப்பவும் மாறும். எதுவும் மாறாதும்மா. இல்லப்பா, மாறும். மாறாது. மாத்தி காட்டுறேன்ப்பா. அப்பா, என்னப்பா, என்ன யோசனையில இருக்கீங்க? வேற என்ன அருண்? நான் அரெஸ்ட் ஆனதுக்கு காரணம் யாரு? நம்ம வீட்டுக்கு வந்த அந்த முகமூடி பொண்ணுதான்னா அவ யாரு? அவளை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அவளுடைய அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்கும்? இப்படி பலவிதமான யோசனைகளாவே இருக்கு. அண்ணே, வாம்மா. வா பிரசாத். சாரி மாமா. சாரியா? எதுக்குடா? கணேஷ் கிட்ட வேலைக்கு போக வேண்டாம்னு அப்பவே சொன்னீங்க. என்னுடைய ஃப்ரெண்டுன்னு நான் தான் மீறிட்டு போனேன். ஆனால் அவன் அதுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்டான் மாமா. உங்களை போலீஸ் கைது பண்ண ஒரு வகையில் நானும் காரணமாயிட்டேன். இல்ல பிரசாத், கணேஷ் கிட்ட நீ வேலை பார்த்தது, கணேஷ் உன்னை வீடு தேடி வந்து அடிச்சது, இந்திரா அதை என்கிட்ட வந்து சொன்னது, இப்படி எல்லாத்தையும் கணக்கு போட்டு என்னை கைது பண்ண வைக்க யாரோ ஒருத்தர் இந்த காரியத்தை திட்டம் போட்டு இந்த அரங்கேற்றத்தை பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுப்பா.
அது அந்த முகமடி பொண்ணாதான் இருக்கணும். அவ ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. அது கூடிய சீக்கிரத்தை கண்டுபிடிக்கிறேன். சரி, அதை விடுங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். நான் ஏன் உங்களை வர சொன்னேன்னு தெரியுமா? ஒரு நிமிஷம். இந்தா. என்ன மாமா அது? பாரு. என்ன மாமா, என்ன போய்? ஏன், உனக்கு என்ன? உன் வைஃப் கவிதாவோட கம்பெனிக்கு நீ போய் எம்டியா உட்கார வேண்டிய நேரம் வந்துருச்சு. அண்ணே, நிஜமாவ சொல்றீங்க? ஏமா, உன்கிட்ட பொய் சொல்வானா இந்த அண்ணன்? மாப்பிள்ளை கையில ஆர்டர் லெட்டர் கூட கொடுத்திருக்கேன், பாரு. ஆமா, நான் கணேஷோடைய கம்பெனியில் பொறுப்பான வேலையில் தான் இருந்தேன். ஆனால் ஒரு கம்பெனியோட எம்டியா உட்கார அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. பிரசாத், உன்னோட டேலண்ட் என்னன்னு இதுவரைக்கும் நீயே புரிஞ்சிக்காம இருக்கன்னு நான் சொல்றேன். அதனால தான் இத்தனை நாள் அந்த கணேஷ்க்கு நீ வேலை பார்த்து கொடுத்துருக்க. அந்த வேலை இனிமே நம்ம கம்பெனிக்கு பாரு, போதும். இனிமே நீ போய் இன்னொருத்தங்கிட்ட சம்பளத்துக்காக கை கட்டி வேலை பார்க்க போறியா? உன்னோட அனுபவம், அறிவு இனிமே எல்லாமே நம்ம கம்பெனிக்கு தான் பயன்படணும். கவிதாவோட கம்பெனினா அது உன்னோட கம்பெனி தானே? ஒரு கம்பெனியை வெற்றிகரமாக நிர்வாகம் பண்ணுறது சாதாரண காரியம் இல்லை மாமா. ஏன், உன் மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா? எனக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்கும், கவிதா உட்பட உன் மேல நம்பிக்கை இருக்கு. இது நான் மட்டும் எடுத்த முடிவு இல்ல பிரசாத். நானும் அருணும் கவிதாவும் சேர்ந்து பேசி எடுத்த முடிவு. நேத்து சிங்கப்பூர்ல இருந்து கவிதா என்கிட்ட பேசினா. கணேஷ் உன்னை அடிச்சதும் போலீஸ் என்ன கைது பண்ணதும் தெரிஞ்சு அவ கொதிச்சு போயிட்டா. எங்க நீ மறுபடியும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கணேஷ் கிட்ட நீ மறுபடியும் வேலைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுல கவிதா உறுதியா இருக்கா. அது மட்டும் இல்ல, கம்பெனியை நீ நல்ல விதமா நடத்துவேன்னு அவளுக்கு நம்பிக்கை இருக்கு. மாமா, கவிதா இருந்த சீட்ல நான் எப்படி மாமா? நீ அதுக்கு சரியானவன் தான். இந்த கம்பெனி உருவாக்குனது கல்பனா. அதுக்கப்புறம் சேர்மனா இருந்து கவிதா இந்த கம்பெனியை நடத்தினா. எம்டியா இருந்து இந்த கம்பெனியை நீ மேல கொண்டு வா. பிரசாத், இன்னும் என்ன தயக்கம்? சரின்னு சொல்லுப்பா. என்னப்பா பாக்குற? எல்லாருக்கும் உன் மேல நம்பிக்கை இருக்கும்போது நீ ஏன் தயங்குற? சரி மாமான்னு சொல்லு, சொல்லுப்பா. சரி மாமா. அப்பா, இது சொல்லவா இவ்வளவு நேரம்? எனிஹாவ், ஒத்திக்கிட்டியே, சந்தோஷம். கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் மாமா. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. பிரசாத், கவிதா சிங்கப்பூர் ப்ராஜெக்ட் வேலைகளை முடிச்சிட்டு திரும்ப இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ சொல்ல முடியாது. அவ இங்க இல்லாத நேரத்துல, அதாவது சரியான நேரத்தில் தான் பொறுப்பு ஏத்திருக்க. கணேஷை பொறுத்த வரைக்கும் இப்பவும் அவனை கொல்றதுக்கு நாம தான் ஆள் அனுப்பிச்சோன்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கான்.
நாம கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். நமக்கு எதிரான சில காரியங்கள் அவன் இறங்குவான். அவங்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நீ அவனுக்கு போட்டி கம்பெனியான கவிதா கம்பெனிக்கு எம்டி ஆனது அவனால ஜீர்ணிக்கவே முடியாது. நமக்கு எதிராகவும் கம்பெனிக்கு எதிராகவும் பல சதி வேலைகள் அவன் இறங்குவான். ஆனா அதுக்கெல்லாம் நாம துளி கூட இடம் கொடுக்க கூடாது. ஸோ அவன் மட்டும் இல்லை, நம்ம கம்பெனியோட போட்டி கம்பெனி அத்தனை பேரோட மூவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ காய நகர்த்தணும். நமக்கு போட்டின்னு எவனும் இல்லைங்கிற உயரத்துக்கு நம்ம கம்பெனியை மேலே கொண்டு வரணும். இனிமே அது உன் கையில தான் இருக்கு. ஆமாப்பா, எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி மாமா கிட்ட கலந்து பேசு. இல்லை இந்திரா, பிரசாத் கிட்ட முழு பொறுப்பையும் ஒப்படைச்சாச்சு. முழு சுதந்திரம் கொடுத்தாதான் அவனோட திறமையும் ஈடுபாட்டையும் காட்ட முடியும். ஏதாவது சட்ட சிக்கல் சந்தேகங்கள் இருந்தா தாராளமா என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். மற்றபடி உனக்கு முழு ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. இனிமே அது உன் கம்பெனி. அதை மேல மேல கொண்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீ நல்லவன், நேர்மையானவன். ஆனா பிசினஸை வெற்றிகரமா நடத்த இது மட்டும் போதாது. நீ ஒரு சாணக்கியனாவும் இருக்கணும். அப்பதான் உன்னால ஜெயிக்க முடியும். ஜெயிச்சு காட்டு. நீ என்ன காதலிச்சது உண்மையா இருந்தா மேனகாவை முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட சேர்ந்து வாழப்பாரு. ஒருத்தி கூட உறவாடி அவ கருவை சுமந்துட்டு இருக்கும் போது என் மகளோட நீ எப்படி வாழ முடியும்? உங்க 2 பேரோட கல்யாணம் கண்டிப்பா நடக்காது ஸ்னேகா. நடத்தி காட்டுவா இந்த ஸ்னேகா. இதோ பார், உனக்கு 1 வாரம் டைம் தரேன். ஆறாமற யோசி. 1 வாரம் கழிச்சு வருவேன் மேனகாவை உனக்கு கட்டி வைக்கிறது. சித்தார்த், சித்தார்த், என்ன அப்படி பாக்குறீங்க சித்தார்த்? இல்ல, எனக்கு நல்ல பழகின பரிச்சயமான முகம்தான் உன்னுடையது. ஆனா இந்த முகத்துல எங்கேயாவது போய் பித்தலாட்டம், போலித்தனம் இதெல்லாம் தெரியுதான்னு பாக்குறேன். என்னடா, ஏன் இவன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறான் அப்படின்னு உனக்கு தோணுதா? எனக்குள்ள சில கேள்விகள் எழுது. அதுக்கு எனக்கு பதில் வேணுமே. சொல்லு மேனகா, எனக்கு பதில் சொல்லு. இது வரைக்கும் நீ என்கிட்ட எதையுமே மறைச்சது இல்லையா?
என்கிட்ட இது வரைக்கும் நீ பொய் சொன்னதே இல்லையா? என்ன ஏன் ஸ்தம்பிச்சு போய் நிக்கிற? பதில் சொல்ல. நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? எதை பத்தி கேக்குறீங்கன்னா அப்ப ஏகப்பட்ட விஷயத்துல ஏமாத்திருக்கியா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படல. ஏதாவது ஒரு விஷயத்துல என்கிட்ட போய் சொல்லிருக்கியா? ஏமாத்திருக்கியா? சொல்லு. நீயும் நானும் ஒன்னா சில காலம் ஒரே வீட்டுல வாழ்ந்திருக்கோம். அந்த பீரியட்ல நான் என்னைக்காவது உன்கிட்ட போய் சொல்லிருக்கனா? என்கிட்ட ஏதாவது போலித்தனத்தை நீ பார்த்திருக்கியா? உனக்கு எனக்கு எப்படி பரிச்சயமாச்சு? யார் நீ? நான் ஓவியம் வரையறதுக்கு எனக்கு ஒரு மாடலா நீ வந்த. அப்படி வந்த உனக்கு என்னுடைய திறமை பிடிச்சிருந்துச்சு. என் கலையில நீ மயங்கின. உன் கூடவே இருந்துடுறனே அப்படின்னு நீ என்கிட்ட கேட்ட. நானும் ஓகேன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்? நீ ஒரு அனாதை. உனக்கு யாருமே இல்ல, போக்கிடமே இல்லாம இருக்கிறேன்னு நீ சொன்ன. அதனால உன் மேல பரிதாபம் ஏற்பட்டு அந்த பரிதாப உணர்ச்சியால தான் உன்னை என் கூட இருக்கிறதுக்கு நான் அனுமதிச்சேன். அப்ப கூட நான் ஒரு கண்டிஷன் போட்டேன். என்ன கண்டிஷன் போட்டேன்? சொல்லு மேனகா, என்ன கண்டிஷன் போட்டேன்? அது 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 ஏன் தயங்குற? மறந்துருச்சா? அதுக்கு ஒத்துக்கிட்டு தானே நீ என் கூட இருந்த. என் வாழ்க்கையில கல்யாணம்ங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. உன்னால என்னைக்கும் எந்த நாளும் என்னுடைய மனைவியா ஆக முடியாதுன்னு நான் உறுதியா ஒரு கண்டிஷன் சொன்னேன். அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் நீ என் கூட இருந்த இல்லையா? ஆமா. என் அடிமனசுடைய ஆழத்துல உறைஞ்சு போயிருந்த ஒரு உருவம் என்னுடைய தூரிகப்பட்டு ஓவியமா வந்துச்சு. நான் வரைஞ்ச ஓவியத்துக்கு உயிர் கொடுத்த மாதிரி ஒரு நாள் ஸ்னேகா என் எதிரில் வந்து நின்னா. ஸ்னேகா என் சின்ன வயசு காதலி. அவளை பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா பார்த்தேன். அவ மேல எனக்கு காதல் வந்துச்சு. அவளும் என்ன காதலிச்சா. என் வாழ்க்கையில எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு பொண்ணு கூடயும் கல்யாணமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேனா, முதல் தடவையா ஸ்னேகாவை பார்த்ததும் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் வாழ்க்கையில எனக்கு மனைவின்னு ஒருத்தி வந்தா அது ஸ்னேகாதான்னு நான் முடிவு பண்ணேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவளும் என்ன மாதிரியே தான் ஃபீல் பண்ணா. அவளும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அந்த ஸ்னேகா, ஏன் ஸ்னேகா, இன்னைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ வேணாம் சித்தார்த்துன்னு என்ன தூக்கி எறிஞ்சிட்டா. ஏன் அவ என்ன வேணான்னு சொன்னான்னு இந்த இடத்துல நீ கேட்கணும். கேளு. ஏன் உனக்கு தெரியாது? உனக்கு தெரியாது? என்ன ஒரு பொய், என்ன ஒரு பித்தலாட்டம்.